அல்மா ஹெர்பல் அப்படிங்கிற யூடியூப் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழனுடைய மதத்தை பற்றி பேசும்பொழுது அறிவுள்ள தமிழன் மதம் என்று வைத்துக் கொள்ளலாம். மூட நம்பிக்கைகள் இல்லாதவன் தமிழன். மூட நம்பிக்கையின் பேரில் அவன் வாழ்ந்ததாக வரலாற்று குறிப்புகள் எதுவும் இல்லை. இந்த கீழடி எடுத்துக்கொண்டாலும் சரி, இன்றைக்கு ஒவ்வொரு கிராமத்திலும் கழிவறை இருக்க வேண்டும் என்று அரசாங்கங்கள் பேசி கொண்டிருக்கிறது. ஏறக்குறைய 22ஆம் நூற்றாண்டில் நாம் முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறோம். கழிவறை அவசியம் என்று பேசி கொண்டிருக்கிறோம். ஆனால் கீழடியை போய் பார்த்தால் அங்கே 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே கழிவறை கட்டி வாழ்ந்திருக்கிறான் என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. உண்மை என நிரூபிக்கப்பட்டிருக்கிறது இவர்களுடைய ஆராய்ச்சியின் மூலமாகவே. அங்கே இருக்கக்கூடிய பொருள்களை எல்லாம் எடுத்து அமெரிக்காவிற்கு அனுப்பி அமெரிக்காக்காரன் அதை ஆய்வு செய்து இந்த நாகரிகம், இந்த பொருள்கள் எல்லாம் 2500 ஆண்டுகளுக்கு முன்பாகவே, ஏன் 2600 ஆண்டுகளுக்கு முன்பாகவே, கிமு காலத்திலேயே, கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாகவே இந்த பொருள்கள் எல்லாம் தோன்றியிருக்கிறது. இந்த நாகரிகம் கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்பொழுது கூட இந்த நாகரிகத்தினுடைய வயதை துல்லியமாக எட்ட முடியவில்லை. இன்றைக்கு பெரிய பிரச்சனையே என்னவென்று சொன்னால், பார்ப்பனர்களுக்கும் தமிழர்களுக்கும் உள்ள பிரச்சனை. நேரடியாக சொல்ல வேண்டுமானால் அப்படித்தான் சொல்ல வேண்டும். ஆரியர்களுக்கும் தமிழர்களுக்கும் உள்ள பிரச்சனை. ஆரியர்கள் என்றால் பல தமிழர்களுக்கு தெரியாது. ஆரியர்கள் என்றால் என்னவென்று கேட்பார்கள். பார்ப்பனர் என்றால் தெளிவாக தெரியும். அவர்கள் தமிழ்தான் பேசுகிறார்கள். என்னையிடம் பார்ப்பன நண்பர்கள் எனக்கு நிறைய பேர் இருக்கிறார்கள். இந்த பார்ப்பன நண்பர்களெல்லாம் உங்களுக்கும் என்ன பிரச்சனை? நாங்கள் தமிழில் தானே பேசுகிறோம், தமிழ்நாட்டில் தானே பிறந்திருக்கிறோம், ஆயிரம் ஆண்டுகளாக இங்கே தானே இருக்கிறோம், என்ன பிரச்சனை உங்களுக்கும் எங்களுக்கும் என்று கேட்பார்கள். நான் ஒன்றுமில்லை என்று சொல்வேன். நீயும் தமிழன், நானும் தமிழன் தான், அதில் எந்த வேறுபாடும் இல்லை. ஆனால் நாங்கள் கட்டிய கோயில்களுக்குள்ளே, கருவறைக்குள்ளே எங்களை அனுமதிக்க மாட்டேன் என்று சொல்கிறீர்கள். அது மட்டுமல்ல, அங்கே தமிழில் மந்திரம் ஓத மாட்டேன் என்று சொல்கிறீர்கள். அங்கே மட்டும் தமிழில் மந்திரம் ஓதுங்கள், நாங்களே உங்களை தூக்கி வைத்து கொண்டாடி கொண்டிருப்போம் என்று சொல்கிறேன். வேறொன்றுமே சொல்லவில்லை. அங்கே போய் முருகனிடத்தில், பெருமாளிடத்தில், அல்லது பிள்ளையாரிடத்தில், கருவறையில் நீங்கள் போய் தீபாராதனை காட்டும் பொழுது தமிழில் இருக்கக்கூடிய திருமந்திரத்தை ஓதுங்கள், திருவாசகத்தை ஓதுங்கள், இதையெல்லாம் ஓதுங்கள். தமிழில் இல்லாத என்ன திருமுருகாற்று படை இருக்கிறது, கந்தபுராணம் இருக்கிறது. கந்தன் கோவிலில் போய் எங்களுக்கு புரியாத மொழி ஐயா, உனக்கே கூட புரியாது. நான் சொல்லுவேன், என்னுடைய பார்ப்பன நண்பர்களை பார்த்து நான் தெளிவாக சொல்லுவேன். நீங்கள் பூணூல் போட்டுக்கொண்டிருக்கிறீர்கள், நான் பூணூல் போட்டுக்கொண்டால் நான் பார்ப்பனனாக மாறிவிடுவேனா? மாறமாட்டேன். உங்களுக்கு சமஸ்கிருதம் தெரியுது, எனக்கும் சமஸ்கிருதம் தெரிகிறது. அப்போது என்னை அர்ச்சனை செய்ய விடலாமே. நீயும் நானும் ஒன்றுதானே. இந்திய அரசியல் சட்டம் அதைத்தானே சொல்லுகிறது. மதத்தாலும் மொழியாலும் வேறுபட்டு இருந்தாலும் நாம் அனைவரும் இந்தியர்கள். அதாவது இந்து முஸ்லீம், இந்து கிறிஸ்டின், அதாவது இந்து கிராமணி, இந்து நாடார், இப்படி தானே சொல்கிறார். இந்தியன் கிறிஸ்டின், இந்தியன் முஸ்லீம். அது இஸ்லாமியர் என்று போடவில்லை, முஸ்லீம் அப்படி என்று போடவில்லை. அங்கே போடும்பொழுதே அந்த சாதி சான்றிதழ்களிலே அங்கே போடும்பொழுது இந்திய முஸ்லீம், இந்திய கிறிஸ்துவர், இந்திய பௌத்தர் அப்படின்று தானே போடுகிறோம். அப்பொழுதெல்லாம் நாம் இந்தியர்கள் தானே. இந்தியர்களாக இருக்கும் பொழுது என்னுடைய முருகன் கடவுள் இருக்கிறாரே, எம்பெருமான் ஆறுமுக கடவுள், அவருக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும் என்று சொன்னால், அவருக்கு ஆராதனை செய்ய வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் எங்கள் பெயரை கேட்கிறீர்கள், எங்கள் ராசியை கேட்கிறீர்கள், எங்கள் நட்சத்திரத்தை கேட்கிறீர்கள். அது மட்டும்தான் எங்கள் காதில் ஒலிக்கிறது. அதற்கு பின்னால் நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று உங்களுக்கு புரியவில்லை. எங்கள் கல்யாணத்தில் என்ன மந்திரம் மோதி எங்களுக்கு திருமணம் செய்து வைக்கிறீர்கள் என்று புரியவில்லை. அதைவிட இருவரும் மனமொத்து திருமணம் செய்து கொள்ளுங்கள், அதற்கு இந்த மந்திரங்களெல்லாம் இருக்கிறது என்று ஓதுவார்கள். எவ்வளோ மந்திரங்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அந்த மந்திரங்களையெல்லாம் சொல்லி எங்களுக்கு புரியும்படியாக நீங்கள் இந்த கோவிலில் அர்ச்சனை செய்து விட்டீர்கள் என்று சொன்னால் உங்களை யாரும் எதிர்க்கவே மாட்டார்கள் என்று சொன்னேன். பிரச்சனை அங்கே தானே இருக்கிறது. கோயில் நாங்கள் கட்டுகிறோம், அந்த இறைவனுடைய சிலையை எங்களுடைய ஆசாரி என்கின்ற சிற்பி தான் செதுக்குகிறார். அதை கொண்டு போய் பிரதிஷ்டை பண்ண வரைக்கும் அங்கே உள்ள அந்த கல்லையெல்லாம் நீங்கள் தூக்க முடியுமா? நீங்கள் தூக்கவே முடியாது. அப்படிப்பட்ட சாமி சிலையை நாங்கள் தூக்கி கொண்டு போய் அங்கே வைக்கிறோம்.
அங்கே வைத்து விடு பிரதிஷ்டை செய்து அந்த கோபுரத்தை எல்லாம் கட்டி அவ்வளவு பெரிய கோயில்களை கட்டி நாங்கள் உங்களை இதை நீங்கள் ஆராதனை செய்வதற்கு அர்ச்சனை செய்வதற்கு உங்களை நியமித்தால் கடைசியில் கருவறைக்குள் நாங்கள் வரக்கூடாது, வந்தால் தீட்டாகிவிடும் என்று சொல்லுகிறீர்களே, இதைத்தான் கேள்வி கேட்கிறோம். அரசியல் சட்டம் அப்படி சொல்லவில்லையே, அதுதானே எங்களுடைய கேள்வி. அங்கே தமிழில் அர்ச்சனை செய்து விட்டால் எல்லா பிரச்சனையும் முடிந்து விடுமே. இந்த சாதி வரக்கூடாது, அந்த சாதி வரக்கூடாது, நான் தமிழில் செய்ய மாட்டேன், சமஸ்கிருதத்தில் தான் செய்வேன் என்று சொல்லும் பொழுது நீங்களும் நானும் வேறுபட்டு போய்விடுகிறோம். மனிதன் எல்லா குலத்திற்கும் சிறந்த குலம் என்று சொல்லுகிறான். அதாவது வள்ளுவனைப் போல, தமிழனைப் போல, வள்ளுவனைப் போல என்று சொல்வதை விட தமிழனைப் போல உலகத்தில் சிந்தித்தவர்கள் எவருமே இல்லை. இறைவன் யார் என்று சொல்லுகிறான் என்று சொன்னால் விவசாயியை சொல்லுகிறான். உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார், அதாவது உழவன்தான், அவன் பின்னால் தான் நீங்கள் போக வேண்டும். அவன் இல்லை என்று சொன்னால் நீங்கள் இல்லை என்பதை தெல்ல தெளிவாக சொல்லுகிறான். பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல், எல்லா உயிரும் வாழ வேண்டும் என்று நினைத்து சொன்ன ஒரே ஒரு இனம் தமிழ் இனம். வேறு இனம் இதை சொல்லவில்லை. நீங்கள் எதை என்றாலும் ஆராய்ச்சி செய்து பாருங்கள். வேறு இனத்தில், வேறு மொழியில், வேறு கலாச்சாரத்தில், வேறு பண்பாட்டில் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் என்பதை சொல்லவே இல்லை. அதை சொன்னது தமிழ் மொழி மட்டும்தான். அதைவிட சமீபத்தில் வாழ்ந்து மறைந்தாரே, வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று சொல்கிறார். அதாவது பயிர் வாடிவிட்டதாம், அந்த வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன், அவர் வாடி போய் விட்டாராம். எவ்வளவு தெளிவாக சிந்திக்கிறார் பாருங்கள். பயிர் வாடிவிட்டால் மனிதனுக்கு நெல்மணிகள் கிடைக்காது, நெல்மணிகள் கிடைக்காவிட்டால் சோறு கிடைக்காது, சோறு கிடைக்கவில்லை என்று சொன்னால் மனித குலம் இருக்காது. அதனால் பயிர் வாடிய போதெல்லாம் நான் வாடினேன் என்று சொல்கிறார் வள்ளலார். ரோத்துங்க சோழனை போற்றி பாடும் பொழுது ஔவையார் வரப்புயர் என்று சொல்லிவிட்டார். அவ்வளோதான். எல்லா புலவர்களும் என்ன ஒரே வரியில் முடித்து விட்டீர்கள் என்று சொல்லுகிறார். அதற்கு என்ன அர்த்தம் இருக்கிறது? வரப்புயர் என்று சொன்னால் வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர கோல் உயரும், கோல் உயர கோன் உயரும். அடுத்த வரிகளை பிறகுதான் சொன்னார். அதாவது நீர் உயர்ந்தால் வரப்பு உயர்ந்தால் நீர் உயரும், நீர் உயர்ந்தால் நெல் உயரும், நெல் உயர்ந்தால் கோல் உயரும், கோல் உயர்ந்தால் கோன் உயர்வான். எவ்வளவு தெளிவாக வரப்புயர் என்கின்ற ஒரே வார்த்தையில் முடித்து போயிட்டு விட்டார். ஆனால் அந்த நெல்லுக்கு நீர் பாய்த்து கொண்டு இருக்கிறோமே, வேறு எந்த பயிர்களுக்கும் நீர் அப்படியே நிற்க வேண்டிய அவசியமில்லை. இந்த பூமி பந்து என்பது உஷ்ணத்தால் ஆனது. இந்த உஷ்ணத்தை குறைக்க வேண்டும் என்பதற்காக எவ்வளவு அருமையான ஒரு பயிரை கண்டுபிடித்தான் பாருங்கள். நெல் பயிர்களை முழுமையாக பயிரிட்டு அதில் நீர் நிரப்பி வைத்து பூமி உஷ்ணப்படாமல் பூமியை குளிர்வித்து அந்த பூமியில் வாழக்கூடிய வாய்ப்பை பெற்றவன் தமிழன் மட்டும்தான். வருடம் முழுக்க தண்ணீரை தேக்கி வைத்து பயிர் செய்யக்கூடிய ஒரு பயிரை கண்டுபிடித்திருக்கான் பாருங்கள். 2000க்கும் மேற்பட்ட நெல்கள் இருக்கிறது. 20,000க்கும் மேற்பட்ட நெல்கள், 20,000க்கும் மேற்பட்ட நெல்கள் இருக்கிறது. இந்த சாமானியனே ஒரு 1350 நெல் விதைகளை வைத்திருக்கிறேன். பேரை சொன்னால் சம்பா வகைகளே நூற்றுக்கணக்கான சம்பா வகைகள் இருக்கிறது. மாப்பிளை சம்பா, அதே போல் பார்த்தீர்கள் என்று சொன்னால் கருடன் சம்பா, காடை சம்பா, இப்படி சம்பா வகைகளை பார்த்தால் சொல்லிக்கொண்டே போகலாம். அன்னமழகி, தூய மல்லி, இவ்வளோ அழகாக பேர் வைத்திருக்கான்னு பாருங்கள். அன்னமழகி, தூய மல்லி, இப்படி நெல்லே ஆயிரக்கணக்கான வகைகள் இருக்கிறதுன்னு சொன்னால் இந்த ஆயிரக்கணக்கான வகைகளை கண்டுபிடிப்பதற்கு எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் ஆகியிருக்கும் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். துளசி என்கின்ற ஒரு மூலிகையை சாப்பிட்டால் சளி போய்விடும் என்று சொல்கிறானே, நீங்கள் ஆங்கிலத்திலே சொல்லுகிறீர்களே, அதில் மாலிகூல்ஸ், அதனுடைய மூலக்கூறுகள், ஃபைட்டோ கெமிக்கல்ஸ், ஆல்கலாய்ட்ஸ், இவைகளெல்லாம் சொல்லுகிறீர்களே, இந்த ஃபார்மோகோபியா, அதாவது ஒரு மூலிகையில் என்னவெல்லாம் இருக்கிறது என்பதை அக்குவேர் ஆணிவராக 4 வரிகளில் குணபாடம் என்கின்ற நூல்களில் சொல்லி வைத்து விட்டான். அப்படிப்பட்ட அறிவியல் மொழி கொண்டது தமிழ் இனம். இந்த தமிழினத்தினுடைய அறிவார்ந்த தமிழினத்தை பற்றிய விஷயங்களை தொடர்ச்சியாக நாம் பார்ப்போம்.